இவ்வளோ எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சத்துணவுத்துறை அங்கன்வாடியில் வந்திருக்க வேலை வாய்ப்பு செய்திகளை பற்றி வீடியோவில் முக்கிய தகவலாக நாம் இப்பொழுது பார்க்க இருக்கோங்க. மக்களை நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. சத்துணவு மற்றும் அங்கன்வாடி வேலைவாய்ப்புகள் குறித்த புதிய அறிவிப்புகளை பற்றி பார்க்கலாம். குறிப்பாக வரும் காலங்களில் வெளியாக உள்ள இந்த அரசு பணிகளுக்கான விண்ணப்பிக்க விரும்புவோர் சாதி சான்றிதழ், கல்வி சான்றிதழ் மற்றும் இருப்பிட சான்றிதழ் உள்ளிட்ட முக்கிய ஆவணங்களை தயார் நிலையில் வைத்திருக்குமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள். விண்ணப்பதாரர்கள் தங்களின் மாவட்ட வாரியான அறிவிப்புகளை கண்காணித்து தகுந்த ஆவணங்களுடன் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அல்லது நேரிலோ அல்லது தபால் மூலமாகவோ விண்ணப்பிக்க வேண்டும் என விளக்கப்பட்டிருக்கிறது. இந்த வேலைவாய்ப்பில் இடஒதுக்கீடு மற்றும் வயது வரம்பு போன்ற விதிகளை எவ்வாறு பின்பற்றப்படுகிறது என்பதையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். விண்ணப்ப முறைகள் பெரும்பாலும் நேரடி முறை ஆஃப்லைன் மூலம் நடைபெறுவதால் ஆர்வம் உள்ளவர்கள் முன்கூட்டியே தயாராக இருக்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்துகிறது. இறுதியில் இதற்கான அதிகாரப்பூர்வ இணையதள இணைப்புகளை எவ்வாறு பெறுவது குறித்த வழிகாட்டுதல்களையும் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. சத்துணவு மற்றும் அங்கன்வாடியில் தற்சமயம் இந்த வேலை வாய்ப்பை எடுக்கிறாங்க. அறிவிப்பு விண்ணப்பதாரர்களுடைய தற்போதைய நிலை பாரம்பரியமாக 30 வயதுக்கு மேலே இருந்தால் விண்ணப்பிக்கலாம். தற்போதைய திரண்டு 18 வயசுலேருந்து 22 வயது இளைஞர்கள் அதிக அளவில் போட்டி போட்டுட்ருக்காங்க 18 வயதுலேருந்தே. இப்போ பார்த்திங்கன்னா அந்த இதுக்கு கல்வி தகுதி அதுதான் இப்போ கேள்விக்குறியாக இருக்குது. 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதும். 10, 12 கூடுதலாக தகுதியாக கருதப்படும். எதிர்காலத்தில் அடுத்த கட்ட பதவி உயர்வுகளை பெற ஆசிரியர் மற்றும் மேற்பார்வையாளர் பயிற்சி பெற்றிருந்தால் உங்களுக்கு அது கிடைக்கும். இந்த தேர்வு முறை அப்படின்றது எவ்வாறு நடைமுறைகள் எது மாறும் எது மாறாது. விண்ணப்பிக்கும் அடிப்படை விதிமுறைகள், தேவையான ஆவணங்கள், இடஒதுக்கீடு மற்றும் முக்கிய சுழற்சி விதிகள் இவை பொதுவானவை. மாவட்டத்திற்கு மாவட்டம் மாறுபடுவைனா மொத்த காலி பணியிடங்கள், நேர்காணல் கேட்கப்படும் கேள்விகள், தேர்வு செய்யப்பட்ட குறிப்பிட்ட இடங்கள் மற்றும் பள்ளிகள் இது மாவட்டத்திற்கு மாறும். ஒரு வார்டு தேர்தல் முறைகள் எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட வார்டு அல்லது பள்ளி நிர்ணயிக்கப்பட்ட சாதி இன ஒதுக்கீடு மற்றும் எம்பிசி, எஸ்டி, எஸ்டி பெண்கள் சரியான பொருத்தம் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப ஒதுக்கீடு செய்யப்பட்ட பிரிவினர் மட்டுமே அந்தந்த இடங்களில் தேர்ந்து செய்யப்பட்டிருக்கிறார்கள். மாற்ற முடியாது. பெண்கள் மட்டும் என ஒதுக்கப்பட்ட இடத்தில் மாற்று நபர்கள் விண்ணப்பிக்க முடியாது. இது அரசினுடைய விதி அப்படின்றத குறிப்பிட்டு சொல்லிட்டாங்க. இந்த முன் தயாரிப்பு தேவையான ஆவணங்கள் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப ஜாதி சான்றிதழ், வார்டு இடஒதுக்கீடு உறுதி செய்ய சான்றிதழ் வாங்கணும், தூரச் சான்றிதழ் மற்றும் பிறப்பு சான்றிதழ், கல்வி சான்றிதழ்கள், வீட்டு வரி ரசீது, ரேஷன் கார்டுகள் மற்றும் ஆதார் கார்டுகள் இதெல்லாமே இருந்தால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு முக்கியமான ஒரு அப்டேட்டை செய்வாங்க அப்படின்ட்டு எதிர்பார்க்கப்படுதுங்க. முக்கியமானவை இது பகுதி சார்ந்தவை அடிப்படை தேவைகள் அப்படின்றது பிரிச்சிருக்காங்க. முக்கியமான ஒரு அறிவிப்பு பார்த்திங்கன்னா முதல்வர் விஜய் அவர்கள் விரைவில் வெளியிட காத்துக்கிட்டு இருக்காரு. அதற்கான அப்டேட்டையும் நாம் எதிர்பார்க்கலாங்க. நண்பர்களே, இந்த ஒரு வீடியோவின் பதிவு இதை பற்றி தான் உங்களுக்கு விளக்கும் அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.